எப்ப ஆசீர்வாதம் வரும்? அவருடைய வார்த்தையின் கற்பனைகளுக்கு கேட்கிறது மாத்திரமல்ல, கீழ்ப்படுகிறவர்களுக்கு. கீழ்ப்படியாத பிள்ளைகள் என்ன வருமா? தேவை. ஆண்டவருக்கு நமக்கு இருக்க ஒரு பிணைப்பு என்ன தெரியுங்களா? அப்பா பிள்ளை என்கிற உறவு. உங்க பிள்ளை உங்க வீட்டிலே இருந்துட்டு, இல்லை உங்க மனைவி உங்க கணவன் உங்க வீட்டிலே இருந்துட்டு சாப்பிடாம மூஞ்சியை திருப்பிக்கிட்டு அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு இருந்தா வீடு எப்படி இருக்கும்? வீடு எப்படி இருக்கும்? 3 நேரம் சாப்பாடு மட்டும் வேணும், ஆனால் நான் பேச மாட்டேன், உனக்கு எனக்கு உறவு இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி குறுன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? வீடு எப்படிங்க இருக்கும்? அப்பாண்டா பேசுறதுனாலும் பேசும், மனைவிட்ட ஒரு வாரம் பேசாத இருந்தாலும் திரும்ப பேசணும்னு விரும்புகிறேன் பாருங்க, அதுதான் உறவை குறிக்குது. ஹலோ, நான் சொல்றது புரிஞ்ச ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ஜெபிக்கலண்டாவே அவர் எதிர்பார்த்துருப்பாரு நம்ம மூஞ்சியை தூக்கி திரும்பிட்டு உலகத்தின் ஆசைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமா? புரிந்தா பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசணும் அப்பாட்ட, டாடி அப்பா உங்க பிள்ளை என்ன செய்யணும் என்கிட்ட இருந்து தான் வருது. அப்ப எப்ப வரும்? எப்ப என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோ அப்ப ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். புரிந்தா ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஏத்தி ஹல்லேலூயா.